உலகிலேயே முதல் முறையாக மலைகளின் பனி மாதிரிகள் கொண்டு அமைக்கப்பட்ட பனிக்கட்டி மாதிரிகள் சரணாலயம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? அண்டார்டிகாவின் கன்கார்டியா ஆராய்ச்சி நிலையம். இந்தியாவின் முதல் உலகளாவிய கல்வி உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? தமிழ்நாட்டின் சென்னையில். அர்ஜென்டினாவில் உள்ள அகோன்காகுவா மலையை வெற்றிகரமாக ஏறிய இந்திய மலையேற்ற வீரர் யார்? அரித்ரா ராய். இந்திய ரயில்வேயின் மிக உயர்ந்த சேவை விருதான அதி விசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? RPF காவல் ஆய்வாளர் சந்தன சின்கா. அமைப்பு சாரா துறையை சார்ந்த பணியாளர்களுக்கு மாதம் ரூபாய் 5000 வரை ஓய்வூதியம் வழங்க வகை செய்யும் அடல் ஓய்வூதிய திட்டத்தை 2030-31 நிதியாண்டு வரை நீட்டித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கிக்கு பங்கு மூலதன தொகையாக எவ்வளவு நிதியை ஒதுக்கி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ரூபாய் 5000 கோடி. பெண் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தொடங்கிய திட்டம் எது? சுகன்ய சம்ருதி திட்டம் அல்லது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். தொடங்கப்பட்ட ஆண்டு 2015. இதன் மூலம் வங்கி கணக்கிற்கு 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. வளர்த்த கிராம பஞ்சாயத்து திட்டத்தின் கீழ் PM காதி சக்தி திட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு பிரதமர் மோடி தலைமையின் கீழ் வளர்ந்த இந்தியா ராம்ஜி சட்டம் 2025 மூலம் ஒவ்வொரு ஊரக குடும்பத்திற்கும் 125 நாட்கள் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. 62 மணி நேரத்திற்கு மேலாக 9 முறை விண்வெளி நடைகளை மேற்கொண்ட பெண் என்ற உலக சாதனை படைத்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் நாசாவிலிருந்து ஓய்வு பெறுகிறார். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் கடல் நீரை நன்னாக்கும் திட்டத்திற்கு ஜனவரி 22, 2026 ஆண்டு முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களால் எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமம். 2025-26 ஆண்டுக்கான இந்திய திறன்களுக்கான வடகிழக்கு பிராந்திய போட்டி எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? அஸ்ஸாம். தோஸ்தி 17 பயிற்சி என்பது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்படும் ஒரு முத்தரப்பு கடலோர காவல்படை பயிற்சி ஆகும்? இந்தியா, இலங்கை மற்றும் மாலத்தீவு. 2026 ஆண்டுக்கான ஆசிய உற்பத்தி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 6வது இடம். 2026 ஆண்டுக்கான இந்திய குடியரசு தின அணிவகுப்பின் மைய கருப்பொருள் என்ன? வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள்.